என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி. கட்டாயம் என் காதல் ஆட்சி கைகூடும் பார்த்தென்றல் சாட்சி சிந்தனையில் வந்து வந்து போறா. அவ சந்தனத்தில் செஞ்சு வச்ச தேதலிய ரொம்ப ரொம்ப பத்திரம். எண்ணம் எங்கும் ஒட்டி வச்ச வண்ண வண்ண சித்திரமா வேறொருத்தி வந்து தந்த என் மனசு. என்னருகில் வந்து வெளிய நான் உன் மனதில் சென்று ஒழிய நீ உன் மனதில் என் உருவம் கண்டுபிடிப்பாயா? துளசி, ஆமா இன்னைக்கு எப்படி உன் மனசுல இருக்கிறதெல்லாம் என்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சுடி? அதுவா, அது வந்து காலையில நம்ம வேற அப்படி இருந்தோமா, அப்ப மாமா வேற பார்த்துட்டாங்களா. அதான் மாமா வேற உங்களை எதனா திட்டாங்களோ, உங்களை எதனா சொல்லிட்டாங்களோன்னு எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருந்ததா. சரி நீங்க லஞ்சுக்கு வந்துருவீங்க வீட்டுக்குன்னு பார்த்தேன். நீங்க லஞ்ச் டைமுக்கும் வரலையா. அப்புறம் ஈவினிங்காவது வீட்டுக்கு வந்துருவீங்கன்னு நினைச்சேன். 6 மணி வரைக்கும் நீங்க வீட்டுக்கே வரல. எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு மாமா. அதான் என்னையே அறியாம என் மனசு உங்களை தேடிக்கிட்டே இருந்தது மாமா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம வேற அப்படி இருந்தது அப்பா பார்த்துட்டாங்கன்னு சொல்றியே, அப்படி எப்படி இருந்தோம் சொல்லுடி, அப்படி எப்படி இருந்தோம்? அது அது அதான் அப்படி. அதாண்டி எப்படி? மாமா போங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும். தெரியாத மாதிரி என்கிட்ட கேட்காதீங்க, போங்க. ஏய் சத்தியமா தெரியலடி, நீதான் ஏதோ சொல்லிட்டு இருக்க அப்படி இருந்தோம் அப்படி இருந்தோன்னு. அதான் கேக்குறேன், அப்படின்னா எப்படி இருந்தோம் சொல்லேண்டி, தெரியலன்னு தானே கேக்குறேன். நீங்க என்ன கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தீங்கல்ல, அத மாமா பார்த்தா என்ன நினைப்பாங்க, தப்பா நினைப்பாங்கல்ல, அததான் அப்படி சொன்னேன், போங்க. அடி இத சொல்ல உனக்கு இவ்வளவு தயக்கம் ஏண்டி? இதுக்கு எதுக்கடி தயங்குறேன்? ஓப்பனா சொல்லேண்டி. ஆமா மாமா, நீங்களும் நானும் கட்டி பிடிச்சிட்டு இருந்தோம், அப்பா மாமா வந்துட்டாரே அதான் அப்படின்னு சொல்ல வேண்டியதானடி. போங்க மாமா, எனக்கு வெக்கமா இருக்கு. பரவாயில்லடி, இவ்வளவு வெக்கத்திலையும் என்ன இப்பவும் கட்டி பிடிச்சிட்டு தாண்டி இருக்க. ஆமால, விடுங்க மாமா, நான் போறேன். விட்டுட்டு தானே மகால பாப்பேன். ஏண்டி மனசுல இருக்கிறத சொல்லாத போதே இறுக்கமா அணைச்ச வண்டி நானு, இப்ப மனசுல இருக்கிறத கொட்டி இருக்க. இனிமே விடுவேன்னு நினைக்கிறேன். விடவே மாட்டேன்டி, இனி எப்பவுமே உன்னை அணைச்சிட்டே தாண்டி இருப்பேன். போங்க மாமா. அது சரிடி, அப்போ நான் இன்னைக்கு இல்லைங்கிறத தவிப்புலதான் உன் மனசுல இருக்கிறத வெளிப்படுத்திருக்கேன். ச்சே, இப்படின்னு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே நான் எங்கேயாவது ஒளிஞ்சிருந்திருப்பேனே, அப்பவே நீ உன் லவ் என்கிட்ட சொல்லிருப்பல்லடி. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு மாமா வேற பார்த்துட்டாங்கல்ல. சரி மாமா, அதெல்லாம் இருக்கட்டும். மாமா என்ன சொன்னாங்க? மாமா உங்களை எதனா ரொம்ப திட்டாங்களா மாமா? உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி எதனா பேசிட்டாங்களா மாமா? மாமா சொல்லுங்க, ஏன் நீங்க காலையிலேருந்து வீட்டு பக்கம் வராம இருந்தீங்க? எதனா பிரச்சனையா மாமா? ஏய் ஏய் இருடி, டென்ஷன் ஆகாத, ரிலாக்ஸா இரு. எதுவும் நடக்கல, எல்லாம் நல்லதா தான் நடந்திருக்கு. சொல்றேன் அப்பா என்ன சொன்னாருன்னு சொல்றேன். சொல்லுங்க மாமா. அப்பா நம்ம அப்படி இருந்ததை பார்த்துட்டாங்க இல்லையா, பார்த்துட்டதும் சரி நம்ம சமாளிச்சலாம் தான் நான் நினைச்சேன். அப்புறம் அப்பா சொன்னாங்க தனியா பேசணும் சூர்யா வான்னாங்க. சரிங்கப்பா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோப்புக்கு தான் போனோம். தோப்புக்கு போனீங்களா? சரி மாமா, அங்க போய் என்ன மாமா பேசுனீங்க? மாமா எதனா சொன்னாரா? நீங்க ஏன் இன்னைக்கு ஃபுல்லா வீட்டுக்கே வரல? மதியம் சாப்பிட்டீங்களா? எதுவும் சாப்பிட்டீங்களா இல்லையா? சொல்லுங்க மாமா, எனக்கு சொல்லுங்களேன் சீக்கிரமா. சரிடி சொல்றேன், எனக்கு ஒண்ணு தனியா சொல்றேன். போங்க, அதெல்லாம் வேணாம். நீங்க சொல்லுங்க மாமா, நீங்க சொல்லுங்களேன் ப்ளீஸ். தரேன்னு சொல்றேன், இல்லைனாலும் சொல்ல மாட்டேன். மாமா விளையாடாதீங்க மாமா, சொல்லுங்க மாமா. மாமா என்ன சொன்னாரு? எதனா சொன்னாரா? சொல்லுங்க மாமா. நான் தான் சொல்றேன்டி, சொல்லாம இருக்க மாட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி தரேன்னு சொல்றேன். போங்க மாமா. சரி நான் தரேன், ஆனா நீங்க சொல்லணும் முதல்ல, அப்புறமா தான் தருவேன், சரியா? நிஜமா வடி சொல்ற? தருவியா? நீங்க சொல்லுங்க, அப்புறமா தரேன். ஏமாத்தக்கூடாது, இங்க பாரு, ஏமாத்தாம கொடுத்துடணும், இல்லைன்னா நான் கொடுத்துருவேண்டி. இல்ல இல்ல, ஏமாத்த மாட்டேன் மாமா, கண்டிப்பா தருவேன் மாமா. இப்ப நீங்க விஷயத்த சொல்லுங்க. மாமா என்ன சொன்னாருன்னு சொல்லுங்க மாமா, ப்ளீஸ் சொல்லுங்க. சொல்றேன்டி என் செல்ல குட்டி, சொல்றேன்டி. நான் அப்பாவும் தோப்பு வீட்டுக்கு போனோமா? உட்காரு சூர்யா, ஏன் நின்னுட்டு இருக்க? இல்லப்பா இருக்கட்டும், சொல்லுங்கப்பா, ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. ஆமாப்பா சூர்யா, நீ துளசி கிட்ட நடந்துக்கிறது அப்பா நானே உங்ககிட்ட சொல்லணும் தான் இருந்தேன்.
நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, நேரடியா விஷயத்துக்கே வரேன்ப்பா. சொல்லு சூர்யா, என்னன்னு சொல்லு. ஆமாப்பா, நீங்க உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அதுதான். நான் துளசியை விரும்புறேன்ப்பா. என்ன சூர்யா, என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? அப்பா, எல்லாமே தெரிஞ்சுதான்ப்பா பேசுறேன். எனக்கு துளசியை பிடிச்சிருக்கு. நான் கல்யாணம்னு ஒன்று பண்ணா அது துளசியை தான். ஏன், துளசிக்கும் என்ன தான் பிடிச்சிருக்கு. அவ மனசுல நான் தான் இருக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரி கதிர்லாம் இல்லப்பா. கதிர் அவ ஃப்ரெண்டா மட்டும் தான் நினைக்கிறா. அவனும் துளசி அப்படிதான் நினைக்கிறான். என்ன சூர்யா, எனக்கு புரியல. இப்போ கல்யாணத்துக்கு 2 நாள் தான் இருக்கு, அது உங்களுக்கு தெரியும்ல. இந்த சமயத்துல வந்து நீ இப்படி சொன்னா எப்படி? அப்பா, உங்களுக்கே தெரியும் எனக்கு இந்த கல்யாணத்துல துளி கூட விருப்பம் இல்லைன்னு. அம்மாக்காக மட்டும்தான் தலையாட்டிக்கினேன், உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. அம்மாக்காக மட்டும்தான்ப்பா, அம்மாக்காக மட்டும்தான் இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பமே இல்லைனாலும் சரின்னு சம்மதிச்சேன். சரி, காலப்போக்கில் நானும் என் மனசை மாத்திக்கலாம்னு நினைச்சேன். ஆனா எப்போ துளசி நம்ம வீட்டுக்கு வந்தாலோ, அவளை நான் எப்போ பார்த்தேனோ அப்பல இருந்து நான் நானாவே இல்லப்பா. என் மனசு அவகிட்ட தான்ப்பா இருக்கு. அவளை தான்ப்பா சுத்தி சுத்தி வருது. சூர்யா, நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா இப்போ கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நீ இந்த மாதிரி பேசுறியே, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையேப்பா. இல்லப்பா, நானே போய் அம்மா கிட்ட பேசலான்னு இருக்கேன். எனக்கு இந்த கல்யாணம் வேணாப்பா. எனக்கு ஜெனி மேல இஷ்டமே இல்லப்பா. என்னோட எண்ணங்கள் எதுவுமே ஜெனி கிட்ட இல்லப்பா. நான் அவளை பார்க்கணுன்றது கூட எனக்கு தோண மாட்டேங்குது. இப்படி எல்லாம் இருக்கும்போது என்னால ஜெனி கூட சேர்ந்து வாழ முடியாதுப்பா. என் மனசு முழுக்க துளசி மட்டும்தான்ப்பா இருக்கா. அவ மட்டும்தான்ப்பா எனக்கு மனைவியா வரதுக்கான தகுதி எல்லாமே அவளுக்கு மட்டும்தான்ப்பா இருக்கு. எனக்கு அவதான்ப்பா வேணும், வேற யாரும் வேணாப்பா. சூர்யா, நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா. எனக்கும் துளசி நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும் தான் ஆசை. அது நீயா இருந்தாலும் சரி, கதிரா இருந்தாலும் சரி. ஆனா கதிரா அவளும் ஃப்ரெண்டுன்றது நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுது. நல்ல வேலை நான் அவங்க கிட்ட போய் எதுவும் கேட்டு அவங்க மனசை கஷ்டப்படுத்தில்ல. இப்ப நீ சொல்றதெல்லாம் வச்சு கேட்கும்போது எனக்கும் சந்தோஷம் தான் சூர்யா. துளசி நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும். அவளோட சொத்து மொத்தத்தையும் அவகிட்ட நான் கொடுக்கணும்னு ரொம்ப நாள் கனவுன்னு உனக்கே தெரியும்ல. என் தங்கச்சி குடும்பத்தையும் நான் எந்த அளவுக்கு நாசம் பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியும்ல. அது வாழ்க்கையை நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்ப்பா. அவங்களோட பழைய வாழ்க்கையை நான் திருப்பி கொடுக்கணுங்கிறதான் என் ஆசையே. இந்த ஆசையெல்லாம் உன்னாலதான் நிறைவேறுதுன்னு போது எனக்கு சந்தோஷம் சூர்யா. ஆனா நீ நினைக்கிற மாதிரி அம்மா கிட்ட எதையும் போய் நேரிட்டு சொல்ல முடியாதுல்ல. அது உனக்கே தெரியும்ல. அம்மாவோட கண்டிஷன் என்னன்னு உனக்கு தெரியும்ல. அம்மாவோட கண்டிஷன் இப்படி இருக்க போய் தானே நம்ம இன்னி வரைக்கும் அவளை எதிர்த்து பேசாமலும் இந்த சொத்தை அவகிட்ட இருந்து புடுங்கி என் தங்கச்சிட்ட கொடுக்காமலும் இருக்கோம். நம்ம எதுக்காக இவ்வளவு தூரம் வாய் மூடிட்டு இருக்கோம்? அவளுடைய உடம்பு நிலையை வச்சு தானே. இப்போ நீ போய் நேரடியா சொன்னா அவளுடைய உடம்பு கண்டிஷன் இன்னும் மோசமாயிடும்பா. அவ என்னதான் கெட்டவளாவே இருந்தாலும் எனக்கு மனைவி ஆயிட்டாலப்பா. அவளை நானே கொண்டுடக்கூடாதுல்ல. அதுக்காக தானே அமைதியா இருக்கிறது. உனக்கும் தெரியும்ல நம்ம ஏன் இந்த அளவுக்கு அமைதியா இருக்கோம்னு. நீ இப்படி போய் நேரடியா சொன்னா கண்டிப்பா அவளால இதை ஏத்துக்க முடியாது. இதால அவளுக்கு பாதிப்பு பெருசா வரும். எனக்கும் புரியுதுப்பா. ஆனா எனக்கு இதை தவிர வேற வழி தெரியலையப்பா. கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தானப்பா இருக்கு. நான் என்ன பண்றதுன்னு எனக்கு எதுவும் புரியலையே. ஆனா எனக்கு இந்த கல்யாணம் வேணாப்பா. எனக்கு என் துளசி தான்ப்பா வேணும். என் துளசி மட்டும்தான் வேணும். அது சரி சூர்யா, நீதானா இது பேசுறது? என் பையன் சூர்யா தானா? ஆமாப்பா, என்னை இந்த அளவுக்கு மாத்தினவளே உங்க மருமக தான்ப்பா. என்னைக்கு அவன் நம்ம வீட்டுக்கு வந்தாலோ அன்னில இருந்து என் மனசுக்குள்ள நிறைய மாற்றங்கள்ப்பா. ஏன் என் வாழ்க்கை ஏதோ சந்தோஷமான மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம்ப்பா. அது சரி சூர்யா, நீயும் துளசியும் சேர்ந்தா துளசி வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ப்பா. துளசி உனக்கு மனைவியா வந்தா உன் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமா இருக்கும். என் தங்கச்சியை நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன்ப்பா. என் தங்கச்சி மட்டும் இல்ல, என் தங்கச்சி வயிற்றுல பிறந்ததுக்காக துளசி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. அவ இனிமேலும் கஷ்டப்படக்கூடாது. இனிமே அவ சந்தோஷமா இருக்கணும்னா அவ உன்னை கல்யாணம் பண்ண மட்டும்தான் சந்தோஷமா இருக்க முடியும். உனக்கும் அவளுக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கணும். நடக்கும், நடத்தி வைப்பேன்ப்பா சூர்யா. இந்த அப்பா இருக்கேன், நான் நடத்தி வைப்பேன். இது போதும்பா, எனக்கு நீங்க துணையா இருக்கீங்களா, எனக்கு அது போதும்பா. நீங்க நினைச்ச மாதிரி துளசியை நான் ரொம்ப சந்தோஷமா வச்சிருப்பேன்ப்பா. அவன் நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டா. இனிமே அவள் வாழ்க்கையில கஷ்டமே இருக்கக்கூடாதுப்பா. அவளுக்கு நான் இருக்கேன்ப்பா, நம்ம இருக்கோம்ப்பா. அவளை நல்லபடியா பார்த்துப்போம். அது போதும் சூர்யா. என் துளசி நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும். அவ வந்துட்டா போதும்பா. அவ நல்லா இருப்பா. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ இன்னும் சந்தோஷமா இருப்பா. அது மட்டும் இல்ல, என் பையனுக்கு சிரிக்க தெரியுங்கிறதையே என் மருமக வந்த பிறகுதான் நான் பாக்குறேன். அவ உன் வாழ்க்கையில வந்ததே உனக்கு சந்தோஷம்னா அவ உனக்கு மனைவியா வந்தா நீ இன்னும் எவ்வளவு சந்தோஷமா இருப்பேன்னு எனக்கு நல்லா புரியுதுப்பா. ஆமாப்பா, அவளை இப்பவே நான் என் மனைவியா தான்ப்பா நினைக்கிறேன். அது நல்லாவே தெரியுதுப்பா சூர்யா. என் பையன் சூர்யா தானே காலையில நான் பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டுனா பாத்துக்கேன். என் பையனுக்கு ரொமான்ஸ்லாம் கூட பண்ண தெரியுது. அது சரி. ஆமா, என் மருமகளாம் அந்த பயம் பயப்படுறாளே, எப்படி எப்படி வச்சு சமாளிக்க போற? அது அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. சும்மா அவளை சீண்டலாமேன்னு சீண்டினேன், அவ்வளவுதான். அந்த சமயம் நீங்க வந்துட்டீங்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லப்பா. ஆமா ஆமா, நான் நினைக்கிற மாதிரி அங்க எதுவுமே இல்லதான். நீங்க அதுக்கும் மேல போயிட்டீங்கன்னு நானும் பாத்துட்டேனே. ஐயோ, அப்படிலாம் இல்லப்பா. சும்மாதான் அவளை சீண்டி பார்த்தேன், அவ்வளவுதான்ப்பா. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, துளசி உங்ககிட்ட சொல்லிட்டாளா? உங்க மருமக தானே, எப்படி சொல்லுவா பாத்துக்கோங்க. வார்த்தைக்கு வார்த்தை என் கல்யாணத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கா. இன்னும் 2 நாள்ல கல்யாணம் இருக்குமாமா, என்கிட்ட இப்படி நடந்துக்காதீங்க, என்ன விடுங்கன்னு. ஏன்ப்பா காலையில கூட அதான்ப்பா சொல்லிட்டு இருந்தா. நீங்க வந்தீங்களே அந்த சமயம் நாங்க அதை தான் பேசிட்டு இருந்தோம். அததான் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அது சரி. ஆமா, என் மருமக என்ன புதுசா தாவணி எல்லாம் போட்டிருக்கா?
அதுவும் உன் வேலை தானா? ம், ஆமா, அதுவும் என் வேலை தான். அவ பாவாடை சட்டெல்லாம் போட்டுக்கிட்டு எதுக்கு மத்தவன் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி பாக்குதா, அது எனக்கு கோவத்தை உண்டாக்குது. அதான் அவ பாவாடை தாவணியே போட்டுட்டு இருக்கட்டுமே. இனிமே அவ அப்படி இருக்கிறதானே சரி. அதான்ப்பா. அது சரிப்பா சூர்யா. ஒரு மாமாவும் கட்டிக்க போறனாவும் யோசிச்சிருக்க. நீ யோசிச்சதுதான் கரெக்ட். ஆமாப்பா. என் துளசிய வேற எவனும் ஒரு மாதிரி கூட பாக்குறது எனக்கு பிடிக்காது. அதான் அவ இனிமே இப்படியே இருக்கட்டும்னு முடிவு பண்ணிட்டேன்ப்பா. அவளும் நான் எது சொன்னாலும் கேட்பா. அதான் அவ பாவாடை தாவணியில வந்திருக்காப்பா. அப்ப இந்த அளவுக்கு ஓடி இருக்கு. ஆனா இன்னும் என் மருமக அவ மனசுல இருக்கிறத சொல்லல. சொல்ல வைப்பா முதல்ல. உங்க மருமக தானே, அது எப்படி சொல்ல வைக்கிறதுனே தெரியலப்பா. என் மனசுல இருக்கிறதாவது சொல்றேன்டினா அதையும் சொல்ல விட மாட்டாப்பா. எப்ப பாரு இந்த கல்யாணம் இந்த கல்யாணம் இந்த கல்யாணம் இந்த கல்யாணத்தை பத்தி தான்ப்பா அவ பேசுறா. முதல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். இந்த கல்யாணத்தை நிறுத்தினா மட்டும்தான் அவ என்ன நெருங்கி வருவாப்பா. நான் அவளை நெருங்கிட்டேன், அவளும் என்ன நெருங்கிட்டாதான். ஆனா அவளே அவளுக்குள்ள ஒரு வேலையை போட்டுக்கிறாப்பா. இந்த கல்யாணம் இந்த கல்யாணம்னு சொல்லிட்டு அதை வச்சு அவ என்கிட்ட இருந்து வெளியே போக பாக்குறாப்பா. இனிமே அவ என்ன விலக்க கூடாதுப்பா. என்கிட்ட இருந்து வெளியே போக கூடாதுப்பா. அவ எனக்கானவ, ஏன் சொத்துப்பா அவ. புரியுது சூர்யா, நீ கவலைப்படாத. நான் சொல்றதை மட்டும் இன்னைக்கு செய்யு. என் மருமக அவ மனசுல இருக்கிறத உன்கிட்ட எப்படி சொல்றான்றத மட்டும் பாரு. என்னப்பா என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது எனக்கு புரியலையே. புரியுற மாதிரி சொல்றேன் சூர்யா. நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறத நான் பாத்துட்டேன். அது மட்டும் இல்லாம கோவமா உன்னை வெளியில கூட்டிட்டு வந்துட்டேன். இப்ப துளசி என்ன யோசிப்பா? கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருக்கும்னு யோசிப்பாப்பா. என்னமோ ஆயிருக்கும், உங்களுக்கும் எனக்கும் நடுவுல ஏதோ ப்ராப்ளம் போயிட்டு இருக்குன்னு அவன் நினைப்பாப்பா. இப்படிதான் நினைப்பா. ஏன்ப்பா கேக்குறீங்க? அப்படி நினைச்சவ உடனே என்ன பண்ணுவா? எனக்கு உடனே போன் அடிப்பாப்பா. இல்லையா நான் வரதை எதிர்பார்த்துட்டு இருப்பா. நான் போன உடனே என்ன கேட்க ஆரம்பிச்சிருவா. மாமா என்ன மாமா சொன்னாங்க, எதனா உங்களை கேட்டாங்களா, சொல்லுங்க மாமான்னு என்ன நச்சரிப்பாப்பா. இதான் நடக்கும். ஏன்பா? அப்ப ஒரு எதிர்பார்ப்போட இருப்பா. சூர்யா வரணும், சூர்யாவை பார்க்கணுங்கிற எதிர்பார்ப்போட இருப்பா இல்லையா? ஆமாப்பா, கண்டிப்பா அவ என்ன எதிர்பார்த்து தான் இருப்பான். அந்த எதிர்பார்ப்பை இப்ப நீ பயன்படுத்திக்கன்னு சொல்றேன். அப்பா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு இப்பவும் புரியலப்பா. என்னப்பா சொல்ல வரீங்க? அது சரி சூர்யா, மத்த விஷயத்துல புத்திசாலியா மட்டும் இருந்தா போதாது, காதல் விஷயத்துலயும் புத்திசாலியா இருக்கணும். அதுல என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் டல்லு தான் தெரியுது. நீயும் இப்படிதான், என் சின்ன பையனும் அப்படிதான் போல இருக்கு. சரி விடுங்க, அதான் அப்பா நான் இப்படி இருக்கல, நான் சொல்லித்தரேன். அது வந்து ஆமாப்பா, கொஞ்சம் இந்த விஷயத்துல டல்லு தான். நீங்க சொல்லி கொடுங்க, தெரிஞ்சுக்கிறேன். சொல்லுங்கப்பா, என்ன விஷயம்னு சொல்லுங்க, அதுபடி நடந்துக்கிறேன். அப்படி வாப்பா, நான் சொல்றதை கேட்டுக்கேன். இங்க பாரு, இப்ப நான் உனக்கு கோவமா வெளியில கூட்டிட்டு வந்திருக்கேன். இப்போ அவளுக்கு ஒரு படபடப்பா இருக்கும். ஐயோ நம்ம மாமாவை கூட்டிட்டு போனாரே, என்ன ஆச்சுன்னு தெரியலையே, மாமாக்கும் இவருக்கும் எதனா சண்டையா பிரச்சனையா என்ன ஏதுன்னு இந்த ஒரு பரபரப்போட தான் அவ இருப்பா. ஆமாப்பா, நீ என்ன பண்ண, இன்னைக்கு ஃபுல்லா வீட்டு பக்கமே போகாம இரு, ஓகேவா? என்னப்பா வீட்டு பக்கமே வா? இல்லப்பா, அவளை பார்க்காம. சூர்யா, இன்னைக்கு ஒரு நாள் பார்க்காம இருந்தீங்கன்னா காலம் பூரா அவ முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். பாத்துக்க, இன்னைக்கு நீ போய் அவளை பார்த்துட்டீங்கன்னா காலம் பூரா பார்க்கறது கஷ்டம். எப்படி? இல்ல இல்ல, நீங்க சொல்லுங்க, நான் அதுபடியே நடந்துக்கிறேன். இன்னைக்கு ஃபுல்லா வீட்டு பக்கம் போக கூடாது, அவ்வளவுதானப்பா. வேற ஏதாவது இருக்கா? இன்னொன்னும் இருக்கு. உனக்கு ஓயாம போன் அடிப்பாங்க, போனை மட்டும் எடுத்துடக்கூடாது. அவ ரொம்ப கேடி, கதிர் நம்பர்ல இருந்தும் அடிப்பா. அந்த நம்பர்லயும் நீ எடுத்துடக்கூடாது. போனும் பேசக்கூடாதப்பா. ஆமா சூர்யா, உன்னை இன்னைக்கு முழுக்க அவ பார்க்காம இருக்கணும். அப்பதான் அவ மனசுல இருக்க காதல் வெளிப்படும். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இருந்தீன்னா நல்லா இருக்கும். பாத்துக்க, நீ மட்டும் இன்னைக்கு முழுக்க அவ கண்ணில் படாம இரு. அவ கண்ணில் படாமலும் உன் குரல அவ கேட்காமலும் இருக்கணும். அப்படி கேட்காம இருந்தது அவ காதல உன்னை பார்த்ததுமே வெளிப்படுத்திடுவா. நீ வேணா எழுதி வச்சுக்கிய, இந்த அப்பா சொன்னது கரெக்டா வருதா இல்லையான்னு. அப்போ அவ காதல சொல்லிடுவாளப்பா. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு சூர்யா. இன்னைக்கு முழுக்க உன்னை பார்க்காம இருக்கணும், உன்கிட்ட பேசாம இருக்கணும். அந்த தவிப்பு அவ காதலை உன்கிட்ட கொண்டு வந்து வெளிப்படுத்திடும். பாத்துக்க, அவ காதலை என்கிட்ட சொல்லுவானா, இன்னைக்கு முழுக்க நான் அவளை பார்க்கலப்பா, அவகிட்ட பேசவில்லப்பா. அவ காதலை என்கிட்ட சொல்லணும், நானும் என் மனசுல இருக்கிறத அவகிட்ட சொல்லணும்ப்பா. இது நடக்கும்னா நான் இன்னைக்கு முழுக்க அவ கண்ணில் படாம இருக்கேன்ப்பா. நீ கவலையப்படாத சூர்யா, இது நடக்கும், கண்டிப்பா நடக்கும். நீ நாளைக்கே வந்து இந்த அப்பா கிட்ட சொல்லுவ பாரு, அப்பா துளசி அவ லவ் என்கிட்ட சொல்லிட்டாப்பான்னு நீ சந்தோஷமா சொல்லுவ பாருப்பா. அப்பா, நான் அவனை சொல்லட்டுமா? சொல்லுப்பா சூர்யா. சாரிப்பா. சூர்யா, எதுக்குப்பா சாரி? இல்லப்பா, இது வரைக்கும் நான் உங்ககிட்ட 5 நிமிஷம் கூட உட்காந்து பேசுனது இல்லை. ஏன் அப்படி பேசுனது இல்லைன்னா, எனக்கும் உங்க மேல ஒரு கோவம் இருக்கு. அத்தையோட சொத்துக்களை அம்மாவோட சேர்ந்து நீங்களும் வாங்கிட்டீங்களேன்ற கோவம் எனக்கு இருந்தது. காலப்போக்கில் அது என்னன்னு எனக்கு தெரிஞ்சாலும் உங்க மேல இருக்க கோவம் எனக்கு மறையலப்பா. அதனாலதான் பெருசா உங்ககிட்ட பேசணும்னு தோணல. சும்மா போகும்போது வரும்போது உங்ககிட்ட பேசுவேன், அவ்வளவுதான். ஆமாப்பா, என் மேலே தப்பு இருக்குல்ல. என்னதான் நான் தப்பு இல்லைன்னு சொன்னாலும் என் பொண்டாட்டியோட சேர்ந்து நானும் தப்பு தானே பண்ணியிருக்கேன்ல, அது உங்களை பாதிக்கும் தானே.
நீ நினைச்சது கரெக்டு தான். இல்லப்பா, நான் தப்பா நினைச்சிருக்கேன்ப்பா. என் அப்பா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரிங்கிறத இப்பதான்ப்பா நான் உணர்றேன். உங்க கூட நான் பேசலையேன்னு இப்ப நான் வருத்தப்படுறேன்ப்பா. உங்க கூட பேசாம எத்தனையோ நாள் நான் மிஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு இன்னைக்கு வருத்தமா இருக்குப்பா. சாரிப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. ப்ளீஸ், என்னை மன்னிப்பீங்களாப்பா? அட, என்ன சொல்லியா பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கேன். இங்க பாருப்பா, என் மேலேயும் தப்பு இருக்குல்ல. என் மேல தப்பு இருக்க போய் தான் நானும் அமைதியா இருக்கேன். இங்க பாருப்பா, உன் மேலாம் எந்த தப்புமே கிடையாது. நீ சரியா தான் நடந்துக்கிற. நீ என்ன பண்ணுவ? உன் தம்பி தங்கச்சிங்களை படிக்க வைக்கிறது நீ தான். அப்படின்னும் போது உன் வேலைகளை பார்க்கறதுன்னு உனக்கு கரெக்டா இருக்கும். என் கூட உட்காந்து பேச உனக்கு எப்படிப்பா நேரம் இருக்கும்? அதை நான் நல்லாவே புரிஞ்சுப்பேன். புரிஞ்சுக்கிறதுனால தான் என் மனசு எந்த விதத்துலையும் வருத்தப்படாது. இங்க பாரு சூர்யா, எனக்கு என் 4 பிள்ளைங்களுமே ரொம்ப பிடிக்கும். என் 4 பிள்ளைங்களும் எனக்கு என் கண்ணுங்க மாதிரி. அவங்களுக்கு எந்த ஒரு குறையும் வரக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். உங்க அம்மாவும் அப்படிதான் நினைப்பா. என்ன, அதெல்லாம் வந்து பணத்தால மட்டும்தான் முடியும்னு நினைக்கிறா, அவ்வளவுதான். மற்றபடி அவ ரொம்ப கெட்டவெல்லாம் கிடையாது. அவளும் நல்லவதான். அவளும் உங்களுக்காக தான் எல்லாத்தையும் பண்றா. என்ன, பணம் இருந்தால் தான் நம்மளை மதிப்பாங்கன்னு அவன் நினைக்கிறா. அந்த எண்ணம் மட்டும் மாறிடுச்சுன்னா அவளுக்குள்ள நல்லவங்க வேற எவ்வளவுமே இருக்க முடியாது. அப்பா, உண்மையிலேயே நீங்க கிரேட் தான்ப்பா. அம்மாவோட தப்ப கூட நீங்க பெருசா எடுத்துக்காம அம்மாவை விட்டு கொடுக்காம பேசுறீங்க பாருங்க. உண்மையா நீங்க கிரேட் தான்ப்பா. அம்மாவை மட்டும் இல்ல, எங்களையும் விட்டு கொடுக்கல. நான் உங்களை கொஞ்ச நாளா மிஸ் பண்ணியிருக்கேன்ப்பா. சாரிப்பா. சே, என்ன சூர்யா சாரி அது இதுன்ட்டு அதெல்லாம் வேண்டாம். அதுக்கு பதிலா சீக்கிரமா என் மருமகளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அது போதும். இங்க பாரு, இந்த கல்யாணத்தை நிறுத்த வேண்டியது என் பொறுப்பு. அதனால அதெல்லாம் நீ போட்டு மனசை போட்டு குழப்பிக்காத. நீ போய் என் மருமக கூட ரொமான்ஸ் பண்ணு. நான் பாத்துக்கிறேன். இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன், சரியா? அப்பா, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அடுத்த ஜென்மன்னு ஒண்ணு இருந்தா நீங்க தான்ப்பா மறுபடியும் எனக்கு அப்பாவா வரணும். அட, என்ன சூர்யா, நான் கேட்கணும் அதை. அடுத்த ஜென்மன்னு ஒண்ணு இருந்தா நீயே எனக்கு பையனா பிறக்கணும். இதனைதானே பார்த்துக் கொள்ள கிடைத்தாயே நீயும் இங்கே, அதனாலே தானோ உன்மேல் தனி பாசம். வச்ச தாய போல பேசுகின்ற தெய்வம் நீயே, எதிரே நிற்கும் இமயம் நீயடா. தோலு மேல என்ன தூக்கிக்கிட்டு ஊர்வலமா அங்கையா போவாரையா. இதாண்டி நடந்தது என் செல்லக்குட்டி. என் அப்பா சொன்ன மாதிரி என் செல்லக்குட்டியும் அவ காதல என்கிட்ட சொல்லிட்டா. இவ இப்படிதான் சொல்லுவான்னு என் அப்பா எவ்வளவு கரெக்டா கணிச்சிருக்காரு பாரு. ம், அது சரி. அப்ப அப்பாவும் பையனும் சேர்ந்து தான் பிளான் பண்ணிருக்கீங்களா? போங்க, உங்க 2 பேர்கிட்டயும் பேச மாட்டேன். நான் எவ்வளவு அழுதுட்டேன் தெரியுமா மாமா? சாரி செல்லம், அப்பா சொன்னதை மட்டும் நான் செய்யலன்னா இப்ப எனக்கு இப்படி சந்தோஷமா இருந்திருக்குமா? சொல்லு. நீயும் மனசுல இருக்கிறத என்கிட்ட கடைசி வரைக்கும் சொல்லியிருக்க மாட்டேல்ல. எனக்கு காணுன்ற தவிப்புல தானடி உன் மனசுல இருந்த எல்லாத்தையும் என்கிட்ட கொட்டிட்டேன். ம், அதுக்கு என்னை இப்படி தவிக்க விடுவீங்களா? இனிமே எங்கேயும் இப்படி போயிடாதீங்க மாமா. தயவு செஞ்சு எங்க போறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க மாமா. அது மட்டும் இல்ல, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிடுங்க மாமா. நீங்க இங்க தான் இருக்கீங்க, இப்படிதான் இருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க மாமா. எனக்கு உங்க குரலை கேட்டா மட்டும் கூட போதும் மாமா. கண்டிப்பா சொல்றேன் என் செல்லமே. இனிமே உன்னை தவிக்க விடுவேனா? அதெல்லாம் தவிக்க விட மாட்டேன். எங்க போறதா இருந்தாலும் என் பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டு தான் போவேன். போதுமாடி? ம், அது போதும் மாமா எனக்கு. ஆமா, நீங்க இன்னைக்கு எங்க தான் மாமா இருந்தீங்க? நாங்க தோப்பு வீட்டுக்கு வந்து தேடணுமே. நானும் கதிரும் தோப்பு வீடு, அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க வீடு, இப்படி எவ்வளோ பேர் வீட்டுக்கு தெரியுமா வந்து பார்த்தோம். நீங்க எங்கேயுமே இல்லையே மாமா. மாமா, இன்னைக்கெல்லாம் நீங்க எங்க இருந்தீங்க? நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிடுறது இருக்கட்டும், மேடம் சாப்பிட்டீங்களா? ம், அது எப்படி சாப்பிட முடியும்? உங்கள ஆளே காணுமே. இங்க எப்பவுமே நீங்க வீட்டுக்கு வருவீங்க, நீங்க சாப்பிட்ட பிறகுதான் நாங்க போய் சாப்பிடுவோம். நீங்க சாப்பிட்டுட்டீங்களான்னு பார்த்த பிறகுதானே மாமா நான் சாப்பிடவே செய்வேன். இன்னைக்கு நீங்க தான் ஆளே காணுமே. நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியல. போதா குறைக்கு மாமா வேற உங்களுக்கு காலையில கோவமா கூட்டிட்டு போனாங்களா, அதான் கொஞ்சம் பயமாவே இருந்ததா, அதனால சாப்பாடு இறங்கல மாமா. அடி, நீ சாப்பிடல, அப்ப நான் சாப்பிட்டுருப்பேன். அடி, நானும் சாப்பிடல. எனக்கு தெரியும். எனக்காக என் பொண்டாட்டி சாப்பிடாம காத்துக்கிட்டு இருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். அவளுக்காக ஒரு நாள் சாப்பிடலன்னா தப்பு இல்லைல்ல. அதான் நானும் சாப்பிடல. நீ சாப்பிடாம இருப்பேன்னு தெரியும். ஆனா தெரிஞ்ச என்னால எதுவும் பண்ண முடியல. சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோமே அப்படின்னு வெயிட் பண்ணேன்டி. என்னாலையும் ஒரு கட்டத்துக்கு மேல உன்னை பார்க்காமலும் உன்கிட்ட பேசாமலும் இருக்க முடியல. நானும் சீக்கிரம் தான் வரணும்னு நினைச்சேன். அப்பா தான் என்னை பிடிச்சி வச்சுட்டாங்க. எங்கேயும் போகக்கூடாது, இங்கேயே இருடா, அப்பதான் என் மருமக மனசுல இருக்கிற காதலை வெளிப்படுத்துவான்னு அப்பா தான் என்னை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. நான் என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கும் போல, தோப்பு வீட்டுக்கும் போல. அப்பா அவங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க என்ன. அதனாலதான் நீங்க தேடின எந்த இடத்துலயும் நான் இல்ல. ம், அது சரி. அப்பாவுக்கும் பையனுக்கும் நல்ல வேலை தான். போங்க, என்கிட்ட பேசாதீங்க. அது சரிடி, அப்பா நல்ல வேலையா இந்த ஐடியா கொடுத்தாரு. அவர் இந்த ஐடியா கொடுக்க போகதானே என் பொண்டாட்டி அவன் மனசுல இருக்கிறத என்கிட்ட கொட்டிட்டான். அடி, உண்மையா
நான் ரொம்ப லக்கி தெரியுமா? உன்ன மாதிரி ஒருத்தி எனக்கு பொண்டாட்டியா வரதுக்கு நான் ரொம்ப லக்கிடி. நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன்டி. ம்ஹும். அப்படிலாம் இல்லை மாமா, நான் தான் கொடுத்து வச்சவ. என் மாமாவே எனக்கு கிடைக்க போறாங்க, அதனால நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சவ. அது சரிடி, என்னை இந்த அளவுக்கு காதலிச்சிருக்கேன், என்ன உன் மனசுல சுமந்து வச்சிருக்கேன். ஆனா எப்படிடி என் கல்யாணத்துக்கு வந்திருக்கேன்? உனக்கு கொஞ்சம் கூட கஷ்டமா இல்லையா? நான் ஊர்ல இருக்கும்போது உங்களுக்கு கல்யாணம்னு ஒரு சொந்தக்காரங்க மூலியமா கேள்விப்பட்டேன் மாமா. அப்பவே என் மனசு உடைஞ்சிச்சு மாமா. ஆனா எதுவும் பண்ண முடியாதுல்ல, ஏன்னா நான் மட்டும் தானே காதலிச்சிருக்கேன். உங்களுக்கு நான் யாருன்னு கூட ஞாபகம் இருக்குமான்னு தெரியாதுல்ல. அப்படி இருக்கும்போது நானா எதையாவது வளர்த்துக்கிட்டு கஷ்டப்படுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு அப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மாமா. அது மட்டும் இல்லை மாமா, இந்த கல்யாணத்தை வச்சாவது உங்களை பார்க்க முடியுமான்னு ரொம்ப ஆசையா இருந்தது. ஆனா அம்மா சொன்னாங்க, அவங்களாம் நமக்கு பத்திரிக்கை வைக்க மாட்டாங்க, நம்மளை கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது வருத்தமா இருந்தது. ஏன்னா நான் உங்களை பார்த்து பல வருஷம் ஆச்சா. இப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்க? ஆள் நல்லா வளர்ந்துட்டீங்களா? எப்படி இருப்பீங்க? பார்க்க அழகா இருப்பீங்களா? இப்படி இருப்பீங்களா அப்படி இருப்பீங்களான்னு என் மனசுக்குள்ள 1000 கற்பனை. ஆனால் கற்பனை கற்பனையாகவே போயிடுமோன்னு நினச்சேன் மாமா. அப்போதான் அந்த சமயம் தான் அத்தையும் மாமாவும் வீட்டுக்கு வரதா அம்மா சொன்னாங்க. அவங்க அந்த விஷயத்த சொன்னதுமே எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாமா. எப்படியும் கல்யாணத்துக்கு கூப்பிட வருவாங்க, அந்த நாள் உங்களை பார்க்கலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் மாமா. அதே மாதிரி அத்தையும் மாமாவும் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்தவங்க எங்களை கல்யாணத்துக்கு கூப்பிடல மாமா, கல்யாணத்துக்கு வேலைக்காக கூப்பிட்டாங்க மாமா. அப்போ அந்த இடம் எனக்கு வலிச்சது தான். ஆனால் பரவாயில்ல, எதுக்கு கூப்பிட்டா என்ன, என் மாமாவை பார்க்க முடியும்ல. இப்போ அவங்க கல்யாணத்துக்குன்னு கூப்பிட்டுருந்தா கூட ஒரு நாள் தானே மாமா உங்களை பார்க்க முடியும். இப்போ அவங்க வேலைக்காக கூப்பிட போய் தானே இதோ 2 வாரம் உங்க கூட முழுசா இருந்திருக்கேன்ல. ஏய், எனக்காக ஏன்டி இவ்வளவு கஷ்டத்தை நீ அனுபவிக்கணும்? அடி இங்க பாரு, இவ்வளவுதான் நீ ஃபீல் பண்ணாதடி. அம்மாவா எனக்கு அவ்வளவு கோவம் வருதுடி அம்மா மேல. ஆனா எதுவும் பண்ண முடியலன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குடி. அச்சச்சோ மாமா, அத்தை மேல நீங்க கோவப்படணுங்கிறதுக்காக சொல்லல, நடந்தது சொல்லணுமே நினைச்சேன், அவ்வளவுதான். பரவாயில்ல மாமா, இப்ப அத்தை அந்த மாதிரி கூப்பிட போய் தானே நான் வந்து 2 வாரம் உங்க கூட இந்தோ இப்ப எப்படி நிக்கிறேன் பாருங்க. நான் உங்களை பார்ப்பேனான்னு நினைச்சிட்டு இருந்த இடத்துல இப்ப உங்களை கட்டி அணைச்சிட்டு நிக்கிறேன் மாமா. இந்த வாய்ப்பை கொடுத்தது யாரு? அத்தை தானே. அத்தை அவங்களே அறியாம நமக்கு நல்லா தானே மாமா செஞ்சிருக்காங்க. எங்க அம்மா பண்ண ஒரே நல்ல காரியம் இதுதான். எப்படியும் உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க, அவங்க மட்டும் உன்னை கூட்டிட்டு வரல. நானாவே இருந்திருப்பேன்னு தெரியலடி. நீ வந்ததுக்கு அப்புறம் தான்டி உண்மையாவே நான் ஒரு மனுஷங்கிறதே நான் உணர்றேன்டி. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையில சந்தோஷங்கிறதே உனக்கு வந்திருக்குடி. அது வரைக்கும் வீடு வீடு விட்டா வேலை இப்படி தாண்டி இருந்திருக்கேன். யார் கூடயும் உட்காந்து கொஞ்ச நேரம் கூட பேசுறது இல்லை தெரியுமா? ஆனா உன்னை பார்த்த நாள்ல இருந்து எனக்கு என்னமோ உன்கிட்ட பேசணும், ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கணும்னு தோணுதுடி. உன்னை பார்க்கணும், அது மட்டும் இல்ல நீ எதுனா பேசினா கூட வாய் விட்டு சிரிக்கணும்னு தோணுதுடி. மாமா அப்போ உங்களுக்கும் என்ன பார்த்ததும் பிடிச்சிருச்சா மாமா? ஆமாண்டி. முதல் நாள் உன் கையை பிடிச்சனோ அன்னைக்கு என் மனசு உன்கிட்ட கொடுத்துட்டேன்டி. அது மட்டும் இல்ல உன்னை முதல் வாட்டி பார்க்கும்போது ஏதோ உன்னை அன்னைக்கு தான் பார்க்குறேன்ற ஒரு ஃபீலே எனக்கு இல்லடி. அதுக்கு முன்னாடி உன்னை பார்த்த மாதிரியும் உன்கிட்ட தினம் தினம் ராத்திரியில பேசிட்டு இருந்த மாதிரி தாண்டி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. எப்பவும் உன் கூட நான் பேசிக்கிட்டு இருந்த மாதிரி தாண்டி எனக்கு தோணுது. நான் உன்னை புதுசாக பார்க்குற மாதிரி எனக்கு தோணலை தெரியுமா? தினம் தினம் ராத்திரி உன் கூட குடும்பமே நடத்தின மாதிரி எனக்கு ஒரு விதமான ஃபீலிங் டி. அம்மா என்ன மாமா சொல்றீங்க? என் கூட இதுக்கு முன்னாடி பேசின மாதிரி இருந்ததா? என்ன நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா மாமா? இல்ல என் கூட பேசியிருக்கீங்களா? இல்லையே மாமா. உன்னை நான் எங்கேயும் பார்த்தது இல்லடி. முதல் முறையா உன்னை என் ரூம்ல வச்சுதான் உன்னை பார்த்தேனே. அன்னைக்கு மட்டும்தான் உன்னை பார்த்தேன். ஆனா உன்கிட்ட நான் தினமும் பேசிட்டு இருந்த மாதிரி இருக்கு. எதனால எனக்கு இந்த உணர்வுன்னு எனக்கு தெரியல. நானும் பல தடவை யோசிச்சு பார்த்துட்டேன், எதனால எனக்கு இப்படி வருதுன்னு தெரியல. ஆனா சரியா எனக்கு சொல்ல தெரியலடி. ஒருவேளை நம்ம சின்ன வயசுல பாத்துக்கிட்டோமே அதுவா கூட இருக்கலாம்ல மாமா? இல்லடி, இது வேற ஒண்ணு. எனக்கு இது சரியா சொல்ல தெரியல. இதை நான் கண்டுபிடிக்கிறேன், என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா நான் உன்கிட்ட சொல்றேன், சரியா? சரிங்க மாமா. என்ன மனசுல சுமந்துக்கிட்டு என் கல்யாணத்துக்கு வந்திருக்க பாரு. உன்னை நான் என்னடி சொல்றது? ஏண்டி உனக்கு வருத்தமாவே இல்லையா? நான் தான் சொல்றேனே மாமா, 1000 வருத்தங்கள் மனசுக்குள்ள இருக்கு. எதையும் நேரிட்டு வெளியில காட்ட முடியாது. என் மனசுக்குள்ளேயே வருத்தப்பட்டுப்பேன். எனக்கான சந்தோஷம் என்ன தெரியுமா? உங்களை பார்ப்பேனான்னு நினைச்ச அந்த இடத்துல உங்களை பார்க்குறேன், உங்ககிட்ட பேசுறேன், உங்ககிட்ட விளையாடி இருக்கேன் மாமா. இதெல்லாமே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தானே மாமா. இது போதாதா எனக்கு? கிடைக்குமான்னு நினைச்ச இடத்துல எனக்கு அதை விட அதிகமா கிடைக்கும் போது அதை சந்தோஷமா நான் ஏத்துக்கணும்ல. அதான் மாமா எல்லாத்தையும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டேன். உங்க கல்யாணமும் நல்லபடியா முடியணும்னு நினைச்சேன். ஆனா
இப்போ என்னால் யாருக்கும் உங்களை விட்டு கொடுக்க முடியல மாமா. நீங்கள் எனக்கு மட்டும்தான் மாமா, என் ஒருத்திக்கு மட்டும்தான். நான் உங்களை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் மாமா. நீங்கள் எனக்கு மட்டும்தானே? ம், ஆமாண்டி, நான் உனக்கு மட்டும்தாண்டி. இந்த சூர்யா துளசிக்கு மட்டும்தான். அதே மாதிரி இந்த துளசியும் சூர்யாவுக்கு மட்டும்தான். நானும் யாருக்கும் ஒன்று விட்டு கொடுக்க மாட்டேன்டி. நீ எனக்கு மட்டும்தாண்டி. அது போதும் மாமா எனக்கு. மாமா, இப்போ இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்த போறீங்க? எனக்கு இப்போ அதை நினைச்சதான் மாமா பயமா இருக்கு. அதை பத்திலாம் நீ கவலைப்படாதடி. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது. நடக்கவே நடக்காது. நானும் அப்பாவும் பாத்துக்கிறோம், சரியா? நீ இதெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காத. சரிங்க மாமா. மாமா, நான் உன்னை கேட்கட்டுமா? தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? நீ என்ன கேட்க போறேன்னு நானே சொல்லவா? உங்களுக்கு தெரியுமா? ம், என் பொண்டாட்டி மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. அவ இப்ப என்ன கேட்க போறான்னு எனக்கு தெரியாதா? நீ என்ன கேட்க போறேன்னு நான் சொல்லட்டுமா? எங்க சொல்லுங்க பார்க்கலாம். அடியே, நீங்க ஜெனியை லவ் பண்ணதுனால தானே இந்த கல்யாணத்துக்கே ஏற்பாடு பண்ணாங்க. இப்ப ஏன் உங்களுக்கு ஜெனியை பிடிக்கல? அதானே உன் கேள்வி. ஆமா மாமா, அதேதான். நீங்க அவங்கள லவ் பண்ணி தானே மாமா கல்யாணம் பண்ண போறீங்க. ஏன் உங்களுக்கு அவங்கள பிடிக்கல? ஏய், உண்மையை சொல்லட்டுமா? நான் அவளை லவ்வே பண்ணலடி. அவ தான் என்ன லவ் பண்ணிட்டு இருக்கான். அவ என்ன பிளாக்மெயில் பண்ணி லவ் பண்ணிட்டு இருக்கான். நான் நீங்க கிடைக்கலனா செத்துருவேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணி என்ன லவ் பண்றாடி அவ. மாமா, என்ன மாமா சொல்றீங்க? அப்ப நீங்க அவங்கள லவ் பண்ணலையா? உன் மேல சத்தியமா நான் அவளை லவ் எல்லாம் பண்ணலடி. என் மனசுக்குள்ள வந்த ஒரே பொண்ணு நீ மட்டும் தாண்டி. என் மொத்த காதலும் என் மொத்த அன்பும் உன் ஒருத்திக்கு மட்டும் தாண்டி. நான் யாருக்கும் என் காதலை கொடுக்கல, தெரியுமா? நான் அவளை என் மனசார நினைச்சது கூட கிடையாது. அவளை நான் நினைக்கணும்னு ஆசைப்பட்டதும் கிடையாது. அப்போ நீங்க காதலிச்சதா சொன்னது மாமா? நீங்க அவங்கள காதலிக்கிறீங்கன்னு சொன்னாங்க? அதெல்லாம் எதுவும் இல்லடி. நான் அவளை காதலிக்கவே இல்லை. அவகிட்ட எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்தது. அந்த விஷயத்தை வச்சுதான் அவகிட்ட பேச ஆரம்பிச்சேன். ஆனா அதை அவ தப்பா யூஸ் பண்ணிக்கிட்டான். இப்ப கூட எனக்கு அவகிட்ட பிடிச்சது அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். அதை தவிர வேற எதுவும் கிடையாது. என்ன அந்த விஷயம் மாமா? அந்த விஷயம் அவங்க கிட்ட பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க? என்னடி கோவப்படுறியா? அந்த விஷயம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதுக்குன்னு ஒரு நேரம் வரட்டும், அப்ப நான் சொல்றேன். இங்க பாரு, கோவம்லாம் படாத. எனக்கு உன்கிட்ட மட்டும்தான் எல்லாமே பிடிக்கும். என் பொண்டாட்டி கிட்ட மட்டும்தான் எல்லாமே பிடிக்கும். என்ன புரியுதா? நான் கோவலாம் படல. எனக்கு தெரியும் என் மாமாக்கு என்ன மட்டும்தான் பிடிக்கும், என்கிட்ட மட்டும்தான் எல்லாமே பிடிக்கும்னு தெரியும். இல்ல, ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமேன்னு தான் கேட்டேன். உங்களுக்கு இப்ப சொல்ல இஷ்டம் இல்லைன்னா பரவாயில்ல மாமா, சொல்ல வேணாம். எப்போ உங்களுக்கு தோணுதோ அப்பவே நீங்க சொல்லுங்க. எனக்கு அதுவே போதும் மாமா. சரி சரி, பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? விஷயத்த சொன்னதும் தரேன்னு சொன்னல. இப்ப குடுடி. இங்க பாரு, லவ் எல்லாம் ப்ரப்போஸ் பண்ணிருக்கோம். ப்ளீஸ் இந்த நாளை மறக்க கூடாதுல்ல. இப்ப குடுடி. ஏய் குடுடி. இல்ல மாமா, இங்க பாருங்க மாமா. நான் இல்ல வேண்டாம். நம்ம வீட்டுக்கு போலாம் மாமா. வாங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். ஏய் வேணாண்டி, மனுஷனை கடுப்பேத்தாதடி. இங்க பாரு, நீ தரேன்னு சொல்லியிருக்க, என்னை ஏமாத்தாதடி. பாவண்டி உன் மாமா. சொன்னா கேளு, உன்னே உனக்கு கொடுத்துருடி. அடி, உனக்கே தெரியும் எத்தனை நாள் ஏக்காம கிட்ட வந்து என்ன நிறைய பேர் வந்து கெடுத்து விட்டுருக்காங்கடி. இன்னைக்கு யாரும் வரமாட்டாங்க. தயவு செஞ்சு எனக்கு குடுடி, ப்ளீஸ் டி. இல்ல வேண்டாம் மாமா. மாமா, கதிர் வெயிட் பண்றான், நம்ம போலாமே. எனக்கு பயமா இருக்கு மாமா, போலாம். சரிடி, உனக்கு பயமா இருந்ததுன்னா பரவாயில்ல, மாமா கொடுக்கட்டா? வேணாம். நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் எது வந்தாலும் வச்சுக்கலாம் மாமா. இப்போ வேணாம், விடுங்க, போலாம். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன வச்சுக்கணுமோ அதை வச்சுக்கலாம். இப்ப எனக்கு இது வேணும், கண்டிப்பா வேணும்டி. இங்க பாரு, எத்தனை தடவை ஒரு ஏக்கமா கிட்ட வந்து வந்து ஏமாந்துருக்கேன்டி. இன்னைக்கு நான் ஏமாற மாதிரிலாம் இல்ல. எனக்கு வேணும், கண்டிப்பா வேணும்டி. ஐயோ மாமா, என்ன விளையாடுறீங்களா? கதிர் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஆல்ரெடி ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம போலாம், வாங்க. ஏய் இங்க பாருடி, கதிர்லாம் வரமாட்டான்டி. சரி கதிர் வந்தா என்ன, வரத்துக்குள்ளதானடி. இங்க பாரு, நீ கொடுக்க வேணாம், நான் கொடுக்க வேண்டி. நீ அமைதியா இருந்தா மட்டும் போதும், ப்ளீஸ் டி. அடியே ப்ளீஸ். அது அது வந்து அடி, நீ வைக்கப்படும் போதே தெரிஞ்சிருச்சு உனக்கும் சம்மதம்ட்டு. எனக்கு இது போதும்டி, என் பொண்டாட்டி, எனக்கு இது போதும். இப்ப போங்க மாமா. கொடுத்துட்டு போறேன், வாங்கிக்கடி.
முத்தம் ஒண்ணு நான் கேட்கும் நேரத்தில் ரத்தத்தில சூடேறும் கட்டுனா பொண்ண மட்டும் இல்லைன்னா சன்னியாசம் வெட்டுனா துண்டு ரெண்டு விலகாத என்ன கண்டு முத்தமெல்லாம் நெஞ்சுக்குள்ள மறைச்சு வச்சேன் நெஞ்சுக்குள்ள மறைச்சு வச்சேன் அது வளருதை மனத்து மூடு வந்து ஒன்ன படைச்சிட்டா அடிக்காமனுக்கு மூடு வந்து என்ன அனுப்பிட்டா துளசி அடியே ஐ லவ் யூ டி ஐ டூ லவ் யூ டி உன்ன அண்ணே மாமா என்னடி உனக்கு சிரிப்பா வருதோ வேணாண்டி ஏண்டி என்னை இப்படி சோதிக்கிறீங்க இப்ப சோதிச்சது நான் இல்ல உங்க தம்பி தான். சரி விடுங்க மாமா, என்னன்னு கேப்போம். அதெல்லாம் விட முடியாது போடி. ஐயோ மாமா விளையாடாதீங்க, விடுங்க. கதிர் நின்னுட்டு இருக்கான்ல, விடுங்க. இரு, என்னன்னு கேட்கலாம். என்னடா எதுக்குடா கதிர் கூப்பிட்டா? இல்லண்ணா அத்தை ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்கண்ணா, இன்னும் துளசியும் ஆளு காணுமே, சீக்கிரம் வாங்க, மணி 11 ஆயிடுச்சுண்ணா, துளசியை தேடுவாங்களே வீட்டில், அத்தை தேடிட்டு இருக்காங்கண்ணா, அதான் சொல்லலாமேன்னு வந்தேன். ஐயோ ஆமால்லடி, சரி சரி மணி 11 ஆகுது, வீட்டுக்கு போகணும்ல, சரி வா வீட்டுக்கு போவோம். ஏண்டி இன்னொரு நாளாவது கிடைக்குமாடி? அதெல்லாம் தெரியாது, வாங்க வீட்டுக்கு போலாம், டைம் ஆகுது. வேணாண்டி இரு, ஒரு நாளைக்கு நீ எதிர்பார்க்காத போது கொடுத்துட்றேன். ஆனா உன்னடி கொடுக்காம மட்டும் விட மாட்டேன், பாத்துக்க. என்ன அளவு வச்சு வேடிக்கை பார்க்காதீங்கடி, போங்கடி. மாமா உங்களுக்கு கிடைக்கும் போது கண்டிப்பா கிடைக்கும். இப்ப நம்ம போலாமா? ஆமாடி, எனக்கு இப்போதைக்கு என் துளசி கிடைச்சது பெரிய சந்தோஷம் தான். மற்றதெல்லாம் தன்னால கிடைக்கும், கிடைக்காம எங்க போக போகுது? என்ன சூர்யா மனசுதான் ரொம்ப அவசரப்படுது. சரி கிடைக்கும் போது கிடைக்கட்டும். லவ் யூடி, லவ் யூடி பொண்டாட்டி. லவ் யூ மாமா. ஹோய், இப்ப போயிட்டு என் கூடவே என் ரூமுக்கு வந்துடுறேன். அண்ணே அதெல்லாம் தப்புன்னு, கல்யாணத்துக்கு அப்புறம் துளசி உங்க ரூமுக்கு தானே வரும், இப்ப துளசியை விட்டுருங்கண்ணே. டேய் என்னடா? இல்லண்ணா கல்யாணத்துக்கு அப்புறம் துளசி உன் கூட தான் ரூம்ல இருக்க போறாங்க, இப்பவே வா, இப்பெல்லாம் வந்தா தப்பாயிடும்னா, நீங்க துளசியை விடுங்கண்ணா, நான் கூட்டிட்டு போறேன். அது சரிடா, வாண்டெல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அடே சூர்யா, எல்லாம் இந்த துளசியால வந்தது. அடியை சரிடா, நீ முன்னாடி போ, இவ்வளவு நான் கூட்டிட்டு வரேன், போடா. இல்லண்ணா இப்போதைக்கு உங்களை நம்புற மாதிரி இல்ல, துளசியை என் கூடவே அனுப்புங்களேன். அடே நம்புடா, உன் துளசிய பத்திரமா கூட்டிட்டு வரேன், எதுவும் பண்ணல, போதுமா? அது போதும்ண்ணா, அது போதும். துளசி நீ பத்திரமா வாமா, நான் முன்னாடிதான் போயிட்டு இருக்கேன், ரொம்ப முன்னாடி போக மாட்டேன், கொஞ்சம் தான் போயிட்டு இருப்பேன், என் பின்னாடியே வந்துடணும் கரெக்டா, சரியா? சரிடா கதிரே, உன் பின்னாடியே வரேன், ஓகேவா? மாமா விடுங்க, நான் கதிர் கூட போறேன். அடி என்ன கதிர் கூட போறேன்ற? என் கூட வாடி, பத்திரமா கூட்டிட்டு போறேன்டி நானு, உன் புருஷன் கூட கையை பிடிச்சிக்கிட்டு வாடி, நான் கூட்டிட்டு போறேன். சும்மா சொன்ன மாமா, நீங்க தான் என்ன கூட்டிட்டு போகணும். என் தோள் மேல கையை போட்டு உங்க பக்கத்துல இறுக்கமா அணைச்சி கூட்டிட்டு போங்க மாமா, கூட்டிட்டு போவீங்கல்ல? அடியை அதுக்கெல்லாம் நான் காத்துக்கிட்டு இருக்கேன்டி, வாடி என் பொண்டாட்டி. மனசுக்குள்ள ஆசை வளர்த்திக்கிட்டு உன்னை பார்த்துதான் மாமா, உன்னை பார்த்துதான் பிறந்தது மணிக்கதவு, மரகத பதுமையை இனி தழுவு, இடையில விழுந்தது இள மனசு, இருக்கிற சுகம் அது பல தினசு, சொன்னது